கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்நாளிலே தேவன் ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்து அது விசேஷமாக இந்த ரோமர் நிருபத்தினுடைய கடைசி அதிகாரத்தை நம்ம பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்தனால பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 1 முதல் 15 அதிகாரங்கள் நம்ம பார்த்தோம். அதில் ரோமர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஓரளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கவுன்சிலிங்கை நம்ம வசனங்களாக நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போது அந்த ரோமர் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பாருங்கள், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமென் அப்படின்னு முடிச்சிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் நிருபம் இதோட முடிஞ்ச மாதிரி தான் ஆக்சுவலாக. அதனால தான் கடந்த வாரமே சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 15 அதிகாரத்தோட ரோமருக்கு எழுதின நிருபம் முடிஞ்சது. அந்த மாதிரி தான் இந்த வசனம் இருக்குது. சரி, அப்படின்னா 16ஆம் அதிகாரம் எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது, இதில் விசேஷமாக எபேசுவிலிருந்து கிபி 57-56 வருஷங்களில், அதாவது பவுல் தன்னுடைய 3வது ஜேர்னி, அதாவது 3வது அந்த ஒரு பயணத்தை முடிக்கக்கூடிய தருவாயில் இந்த நிருபத்தை அந்த ரோமர்களுக்கு அவர் எழுதுகிறார். இதில் ஒரு பெரிய ஒரு கருத்து வேறுபாடு உண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம 16ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய ஒரு 32 பேர்கள் வருது. அது பவுலோட ஊழியம் செய்த, அவருக்கு உதவியாக இருந்த நிறைய சகோதரர்களை குறித்து அவர்களை வாழ்த்துங்கள்னு அவர் சொல்கிறார். அதில் நிறைய பேர்களுக்கும் ரோமர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது, நம்முடைய வேத ஆராய்ச்சியாளர்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய 16ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்போது அவங்க என்ன அபிப்பிராயப்பட்டாங்கன்னா, இது ஆக்சுவலாக ரோமர்களுக்கு எழுதின நிருபம் அல்ல, இது எபேசு சபை, இந்த கொரிந்து சபைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லும்போது ரோமர்களுக்கு நிருபம் எழுதி அனுப்பும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வாழ்த்தையும் இதையும் சேர்ந்து 16ஆம் அதிகாரமாக அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. ஆனால் எது எப்படி இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் நம்ம உள்ளே போய் படிக்கும்போது அது ரோமர்களில் இருந்த சில சகோதரர்களுக்கு அதை அட்ரஸ் பண்ணதையும் கொஞ்சம் கவனிக்கலாம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன செய்யலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் அதுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, இந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இது எப்படி தெரியுங்களா இருக்குது, ஏதோ தான் ஒரு வயசானவர் தான் சாக போகிற நிலைமைக்கு போகும்போது தன்னோட இருந்த தன்னுடைய சொந்த பந்தங்கள், அவங்க செய்த நன்மைகள், அதில் அவங்களோட இருந்த ஒரு நல்ல சூழ்நிலை, அனுபவங்கள், இதையெல்லாம் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிற மாதிரி ஒரு அதிகாரம் இந்த ரோமர் 16ஆவது அதிகாரம். இதில் சில பெயர்களெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு சில ரெஃபரன்ஸ் இருக்குது, ஒரு சில பேர்களுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. ஆனால் அந்த பெயர்களை எல்லாம் நம்ம வாசிக்க வேணும், ஏன்னா அது வேதத்தில் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி இல்லையா. ரோமருக்கு எழுதின நிருபம்ங்கிறது நம்முடைய பைபிள் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் இல்லையா. அப்போது அவங்களுடைய பெயர்களெல்லாம் இருக்குது. ஏன் அவர்களுடைய பெயர்கள் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே உச்சரிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்கள் உண்டு. முதல்ல நம்ம இவங்களுடைய பற்றி நம்ம படிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா முதல் ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. பாருங்க என்ன சொல்றார், கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். சரி, இந்த கெங்கிரேயா ஊருங்கிறது எங்கே இருக்குது என்று சொல்லி நம்ம கொஞ்சம் அங்கே கவனிக்கும்போது, இது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வரார். அங்கே ஊழியத்துக்காக அங்கே வரும்போது அங்கே தான் கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவர் தங்குறதை கொஞ்சம் கவனிக்கலாம். அப்போ பாருங்கள் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். பவுல் அநேக நாள் அங்கே
தரித்திருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பாருங்க, சீரியா தேசத்துக்கு போறதுக்கு அவர் அப்போ கெங்கிரியா பட்டணத்தில் வந்து தலை சவரம் பண்ணிட்டு அவர் போறார். இந்த பட்டணத்தில் தான் யார் இருந்ததுன்னா ஒரு சபை இருந்தது. அந்த சபைக்குடைய ஊழியக்காரியாக அந்த ஒரு பெபேயாள் அப்படிங்கிற ஒரு சகோதரி இருந்தான். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கவனிச்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ரியிலிருந்து கொஞ்சம் எடுத்த இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நம்முடைய மூத்த சகோதரர் சில பேர் அவங்க வந்து சில கமெண்ட்ரி எழுதியிருக்காங்க. ஜான் மேகிசன், கில் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர்லாம் அவங்களுடைய சில ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து கமெண்ட் எழுதியிருக்காங்க. அந்த கமெண்ட்ரி தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பரிமாறோம், அன்புக்குரிய சகோதர சோழி. அதில் சில ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது. கிடச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு கெங்கிரேயா பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையில் இருந்த இந்த ஒரு சகோதரி வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் பணக்கார சகோதரியாக, பட் இவங்க வந்து ப்ரீச்சராக இருந்திருக்காங்க. கவனிங்க, இவங்க ரொம்ப அதாவது சத்தியத்தை சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்திருக்காங்க. பட் அந்த டைமில் கொரிந்து பட்டணத்திலெல்லாம் பவுல் வந்து கிளியராக சொல்லிட்டார். சபைகளில் பாருங்கள், 1 கொரிந்தியர் 14:34 சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவங்களுக்கு என்ன இல்லை, உத்தரவு இல்லை, அவங்க அமர்ந்திருக்கணும். வேதமாக அப்படி தான் சொல்லுது. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும்னா புருஷர்களிடத்தில் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வசனம் பவுல் வந்து அங்கே சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படிஞ்சு அந்த சகோதரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏழை சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பணிபடை ஒரு சகோதரியாக இருந்திருக்காங்க. பாருங்கள், அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் அவங்கள நினைக்கிறார் பாருங்கள் பவுல், கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேலியாளை நீங்கள் வாழ்த்துங்கள். இப்போது இவங்க ஏன் அதை வாழ்த்த சொல்கிறாரு என்று சொல்லி கவனிக்கும் போது இவங்க இருக்கிறது கொரிந்து பட்டணம், இவங்க இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஏதோ சந்தர்ப்பத்துக்காக ரோமுக்கு போயிருப்பாங்க போல தெரியுது. இப்போ என்ன ரோமில் இருக்கிற சகோதரர்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி நம்ம லிடியா, நம்ம அப்போஸ்தலரில் படிக்கிறோம் இல்லையா, லிடியாளுங்கிற சகோதரி வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து தியத்தரா பட்டணத்திலிருந்து ரத்தாம்பரம் விற்கிறதுக்காக எங்கே வந்தாங்கன்னா பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க இல்லையா. அந்த மாதிரி இவங்க வந்து ரோமபுரிக்கு அவங்க போயிருக்காங்க. அப்படி போகும்போது இப்போ பவுல் அவங்க அந்த அம்மாவை குறித்து ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. அந்த அம்மா வந்து ஒரு நல்ல சகோதரி, நீங்கள் வந்து அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யணுமோ பாருங்கள். அடுத்த வசனம் பாருங்கள். அவர்கள் அடுத்த வசனம் 2ஆம் வசனம், ரோமர் 16:2 வாசிக்கலாம். எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். பார்த்தீங்களா, அவளுக்கு என்னென்ன தேவையோ அந்த சகோதரிக்கு நீங்கள் செய்யணும். ஏன்னா அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தாள். மறக்காமல் இருக்கிறார் பாருங்க. தன்னுடைய ஊழியத்தில் ஒவ்வொரு ஊழியத்துக்கு போகும்போதும் சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அவர்களை மறக்காமல் தன்னுடைய மைண்டில் வச்சுட்டு பாருங்கள் சொல்கிறார், அவங்களுக்கு எந்த காரியத்திலையும் உதவி செய்யணும், உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை செய்யுங்க. எவ்வளோ பெரிய உரிமையான ஒரு வார்த்தை பாருங்கள். இப்போ நம்ம கூட அப்படித்தானே, வெளியூரில் யாராவது ஒரு சகோதரர் நம்ம இருக்கிறாங்க, நம்முடைய யாரோ இங்கிருந்து போகக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு நன்மை வேணும்னா நம்ம உரிமையாக சொல்கிறோம், பிரதர் நம்ம சகோதரர் வராரு, அவருக்கு என்ன வேணுமோ செய்யுங்க. ஸோ இதை பவுல் அங்கே செய்திருக்கார். நம்ம சகோதரியை வர்றாங்க, நமக்கெல்லாம் ஆதரவாக இருந்தவங்க, எல்லா வகையிலும் ஆதரவாக. என்ன விசேஷம், இந்த சகோதரி பொறுத்த வரைக்கும் கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ப்ரீச்சராக இருந்த ஒரு சகோதரி. ஆனால் பவுலுடைய அந்த ஒரு வார்த்தைகளை கேட்டு அந்த அம்மா வந்து சகோதரர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணாமல் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஒரு சகோதரி. அதனால் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரியை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து ரோமர் 16:3 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் வாழ்த்துங்கள். பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அப்போஸ்தல நிருபங்கள்லையே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, இது எப்படி அந்த ஆர்டர் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும், முதல்ல சகோதரி பேர் சொல்கிறார், அதுக்கப்புறம் தான் ஆக்கில்லா. 2-3 இடத்துல அப்படி தான் வரும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்கில்லா கணவன், பிரிஸ்கில்லா மனைவி. கணவனை விட மனைவி சத்தியத்திலேயே ஊழியம் செய்கிறதுல மிக வாஞ்சியாக இருந்திருக்காங்க அந்த சிஸ்டர், அந்த ஒரு சகோதரி. அதனால் அவங்க பேரை முதல்ல சொல்கிறார். இவங்களுக்கும் பவுலுக்கும் எப்படி ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லும்போது அதை குறித்து அறிமுகமானதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள், வாசிக்கலாம். அவர்கள் என் பிராணனுக்காக என்ன கொடுத்தாங்களா,
தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். கழுத்தைன்னா புரியுமா? உயிரையே கொடுக்கறதுக்கு முன் வந்தவங்க. அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரால் உண்டாகும் சபையார் எல்லாரும் நன்றியறிந்துள்ளவர்களாக இருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பவுலுக்கும் அவர்கள் உடன் ஊழியக்காரராக இருந்திருப்பாங்க. அவங்கள பற்றி சொல்லும்போது, கிறிஸ்துவுக்குள் என் உடன் வேலையாட்கள், கோவர்க்கர்ஸ். நான் பெரிய வேலைக்காரன், எனக்கு கீழே என்ன பவுல் சொல்லலை, அந்த சகோதரியும் ரெண்டு பேர்த்தையுமே என்னோட சேர்ந்து வேலை செய்கிறவங்க என்று சொல்லி சொல்கிறார். அப்போ நமக்கு நல்லா தெரியும் அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. பவுல் வந்து இவங்களை எப்போ சந்திக்கிறார் அப்படிங்கும் போது பாருங்க, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் யூதரெல்லாம் 2ஆம் வசனம், ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளாடியஸ் சீசர் கிளவுதராயின் கட்டளை இட்டு இட்டாலி ரோமில் இருந்தெல்லாம் துரத்தி விட்டானான். ஒரு காலத்தில் யூதர்களெல்லாம் வெளியே போகணும். அப்படி வெளியே வந்தவங்க தான் நிறைய பேர் இப்போ பவுலோட சேர்ந்து சில ஊழியங்கள் பண்ணதுனால அவங்கள வந்து இப்போ மறுபடியும் ரோமாபுரி சகோதரர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அவங்கள பற்றி நினைக்க சொல்கிறார், அவங்க செய்த நன்மைகளெல்லாம் நினைக்க சொல்கிறார். பாருங்கள், அப்படி வந்தவங்க தான் இப்போது இவங்கெல்லாம் ரோமில் இருந்த அவர் ஒரு யூதர் தானே. யார்? இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா. இவங்கெல்லாம் பாருங்கள், இத்தாலியாவிலிருந்து புதிதாக வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அவன் கண்டு அவ்விடத்துல போனான். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வசனமெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். 1.5 வருஷம் கிளாஸ் எடுக்கிறார். ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுக்கு 1.5 வருஷம் கிளாஸ் எடுத்து அவங்கள சத்தியத்திற்குள்ளே அங்கே கொண்டு வரும்போது ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? பவுல் அடுத்தது ஊழியத்துக்கு போகிறார். கெங்கரையா பட்டணத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து அவர் தலைசவரம் பண்ணிவிட்டு சிரியாவுக்கு அவர் போகும்போது இவங்க புருஷனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க பவுலோட ஊழியத்துக்கு. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18:18 கீழே பாருங்கள். கெங்கரையா பட்டணத்து தலைச்சவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவளோடே கூட போனார்கள். கூடவே போகிறாங்க. புருஷன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு போகிறான். அப்படி போகும்போது தான் இவர்களை ஒரு இடத்துல அங்கே விட்டுட்டு அவர் அந்தியோகியா பட்டணம் மற்ற பட்டணங்களுக்கு ஒரு பிரயாணம் பண்ண போயிடுறார். அப்போ எபேசுவில் கொண்டு போய் விடுறார். எபேசில் அவங்க இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் பாருங்கள் 26ஆம் வசனத்தில் அப்பல்லோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த அப்பல்லோ வந்து அங்கே ஒரு தைரியமாக ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறார். அவருக்கு இன்னும் சரியான சத்தியம் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியுது. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் தான் பெருசுன்னு சொல்லி பேசுகிற ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப வைராக்கியமாக பேசுகிறத பார்த்து பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18:26 வாசிக்கலாம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் விவரித்து சொன்னார்கள். அப்போ பாருங்க, அப்பல்லோவை தயார் பண்ணதே இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர்த்த தயார் பண்ணது பவுல். பாருங்க, பவுல் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை தயார் பண்ணார். இவங்க 2 பேரும் அப்பல்லோவை தயார் பண்ணார். கடைசியில் அப்பல்லோ எப்படி வந்துட்டார்னா, பவுல் நட்டார் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாராம். ஆனால் அந்த வளர்ச்சியை கண்டு பவுலுக்கு பொறாமை இல்லை. பவுல் வந்து என்ன சொன்னார்? பவுல் நட்டார் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார். அந்த ஜனகதை என்ன பண்ணிட்டாங்க? பிரிச்சிட்டாங்க. பவுல் குரூப்பு அப்பல்லோ குரூப்பு இல்லையா? அப்படி இருந்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருந்துடக்கூடாது. ஆனால் இவங்க வந்து ரொம்ப தெளிவான ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலோட சேர்ந்து இவர்கள் பண்ணாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் ஒரு முக்கியமான வசனம் கவனிச்சிங்கன்னா, அவர்கள் எங்கள் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய கலகம், திமோத்தேயுங்கிற ஒரு பெரிய தட்டானால ஒரு பெரிய கலகம் உண்டான போது பவுல் கூட வந்து 2 பேர்த்த பிடிச்சி வச்சிடுறாங்க. அப்போ பவுல் வந்து நான் போகிறேன், அவங்கள போய் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் ரொம்ப வைராக்கியமாக சொல்லும்போது சீசர்கள் அவர்களை தடுத்தார்கள்னு ஒரு வசனம் இருக்கும். அப்போ அங்கே ஆக்கிலா பிரிஸ்கில்லால இருக்கிறான். இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் போகாதீங்க. பவுல் வந்து அப்புறம் கன்வின்ஸ் ஆகிட்டார். எப்படி கன்வின்ஸ் ஆகிருப்பார்? அந்த அப்போஸ்தலர் நிருபத்தில் நீங்கள் படிச்சிருக்கலாம். எப்படி கன்வின்ஸ் ஆகிருப்பார்? நீங்கள் போக வேண்டாம், நாங்கள் போகிறோம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. யார்? ஆக்கிலா பிரிஸ்கில்லா. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது பாருங்கள். அப்போது ஒரு சகோதரர் போய் ஒரு ரிஸ்கில் போகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு சகோதரி பாருங்கள், அவங்க குடும்பத்தோட தன் கணவனும் மனைவியும் பவுலுக்காக அவங்க உயிர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ஊழியத்தில் இருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த வசனம் சொல்லும்போது தங்கள் என் பிராணனுக்காக கழுத்தை கொடுத்தவங்க, அந்த நன்றியை அங்கே இருக்கிற சத்தியத்தில் வந்த எல்லா புறஜாதிகளும் அதை நினச்சாங்களாம். எவ்வளோ அருமையான ஒரு தம்பதிகள். அதனால தான் பவுல் இவங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கார். ஞாபகம் வச்சுக்கிட்டு
கூடவே வச்சிருக்கார். 2 தீமோத்தேயுல தீமோத்தேயுக்கு எழுதுறார் பாருங்க, வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:19. பிரிஸ்கில்லாவுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசி போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். என் வாழ்த்துதல் சொல்லு. கடைசி எழுதும் போது பிரிஸ்கில்லாளுக்கும் பாரு, எப்படி பாருங்க, முதல்ல ஆக்கில்லா சொல்ல, பிரிஸ்கில்லாளுக்கும் ஆக்கில்லாவுக்கும் அவங்களுக்கு கட்டாயமாக என்னுடைய வாழ்த்துதை நீ சொல்லு. அதே சமயத்தில் கொரிந்து பட்டணத்துக்கு சொல்லும்போது வாசிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 16:19. ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். பாருங்க, கொரிந்தியருக்கு சொல்றார். கொரிந்தியருக்கு எழுதும்போது ஆசியா நாட்டில் உள்ள அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் கூடுகிற சபை எல்லாருமே உங்களை வாழ்த்துகிறார்கள். அதனால தான் இந்த ஒரு ட்ரெண்டு தான் இப்போ கூட நம்ம சபைகளில் என்ன சொல்கிறோம், ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே ஒரு சபை மக்கள்கிட்ட பேசும்போது நம்ம எந்த சபையை சார்ந்து இருக்கிறோமோ அந்த சபையினுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்கிறோமா இல்லையா? இந்த ட்ரெண்டு, இது ஒரு ட்ரெடிஷன், இந்த ஒரு பாரம்பரியம் அங்கிருந்து வந்தது. சபைகளெல்லாம் ஏற்படுத்தும் போது ஒவ்வொரு சபைகளும் இன்னொரு சபை மக்களை அவங்க பார்க்கும்போது அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. வாழ்த்து சொல்கிறேன்னு அர்த்தம் அவர்களுக்கு எல்லா வகையான அன்பை கொடுக்குறதா அந்த வாழ்த்து சொல்கிறேன். இதை அவங்க செய்திருக்காங்க பாருங்க. ஸோ இது முதல்ல எப்படி அந்த பெபேயாளை பற்றி சொன்னமோ அதே மாதிரி ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளுக்கென்று தனியாக ஒரு இடம் பைபிளில் தேவன் வச்சுருக்கார். யோசனை பண்ணி பார்க்கலாம். இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த புருஷனும் மனைவியும் தங்களுடைய ஊழியத்தில் தேவனுக்கென்று பாருங்க, அவர் எப்படி சொல்லிட்டார், அவர்களுக்கு புறஜாதிகளெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த 2 பேருடைய வாழ்க்கை இருந்திருக்குன்னு நான் பார்த்துக்கலாம். எத்தனை தம்பதிகள் நம்ம இப்படி இருக்கிறோம் பாருங்க. புருஷனும் மனைவியுமாக சேர்ந்து கடவுளுக்கென்று தங்களை பாருங்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பவுல் ஊழியத்துக்கு போகும்போது கூடவே போயிட்டாங்க. 2 பேருமே போயிட்டாங்க, போய் கூடவே இருக்கிறாங்க, கஷ்டத்தில் கூடவே இருக்கிறாங்க. எத்தனை தம்பதிகள் அப்படி இருக்கிறோம் இல்லையா? தம்பதிகள் இன்றைக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுங்கிறது பெரிய விஷயமாயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு வேலை, அவங்களுக்கு ஒரு வேலை, அது ஒரு வேலை, இது ஒரு வேலை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. தம்பதிகளாக சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போச்சு. அப்படி இல்லாமல் போகும்போது இந்த தம்பதிகளுக்கு பரலோகத்தில் தேவன் இடம் வச்சிருக்கார். காரணம், அவங்க பேர் உள்ள வந்தாச்சு. கவனிக்கலாம். அடுத்தது பாருங்கள், ரோமர் 16:5. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்குள் முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள். என் பிரியமான அகாயாவிலேங்கிறது ஆசியாவுக்கும் அகாயாவுங்கிற ஒரு பேர் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் சொல்கிறார், அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த அகாயாங்கிற ஏரியாவில் அந்த நாட்டில் சத்தியத்துக்குள்ளே வந்த முதல் மனுஷன் தான் அந்த எப்பன்னேத்து. அதனால் என்ன சொல்கிறார், இவர் போய் ஒவ்வொரு இடங்களாக சத்தியம் சொல்லும்போது அந்த அகாயாவில் முதல் சத்தியத்துக்குள்ளே வந்த அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு அவர் தான் அந்த எப்பன்னேத்து. இவரை நீங்கள் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்கிறார். எதனால் இவர் வந்தார், இவருக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா என்று சொல்லி அங்கே கொஞ்சம் கவனிக்கும்போது பாருங்கள், அதை குறித்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். 1 கொரிந்தியர் 16:15 வாசிக்கலாம். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. என்னன்னா, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள். இப்போ அந்த எப்பன்னேத்துங்கிறது யார் தான்? அகாய நாட்டில் முதல் பலனானவர். இதிலிருந்து என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த எப்பன்னேத்து கட்டாயமாக ஸ்தேவானுடைய ஒரு ரிலேஷனாக தான் இருந்திருக்க வேணும். ஏன்னா ஸ்தேவான் எப்படி ரொம்ப ஒரு வைராக்கியத்தோட தேவனுடைய ஊழியத்தை செய்தவர் இருந்தார் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த நாட்டில் இவர் முதல் சத்தியத்துக்குள்ளே வந்த ஒரு மனுஷன் அந்த எப்பன்னேத். இவர் கூட ரோமிலிருந்து வெளியே வந்திருக்க வேணும் அப்படிங்கிறது ஏன்னா இவங்களுடைய பெயர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனிச்சின்னா, ஒரு சில பேர்கள் ரோம பெயர்களாக இருக்குது, ஒரு சில பேர்கள் கிரேக்க பெயர்களாக இருக்குது. அப்போது இவங்கெல்லாம் அதிலிருந்து வெளியே வந்திருக்க வேணும் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமர் 16:6. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். இப்போ இந்த அம்மா இவங்களை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் இல்லை, இது நிறைய தேடி பார்த்து ஒன்றும் காணும். பட் இருந்தால் கூட எங்களுக்காக பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்களுக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன்னா, இந்த மரியாளுங்கிற வார்த்தை எதிலிருந்து மருவி வந்ததுன்னா, நம்ம முதல்ல மோசையை பற்றி படிக்கிறோம் இல்லையா? மோசையினுடைய சகோதரி மிரியாம், அந்த மிரியாம்ங்கிற வார்த்தையிலிருந்து மருவி வந்தது தான் மரியாளா. அதை நிறையா அந்த பேர்கள் அவங்க வச்சுக்குவாங்களாம் அந்த டைமில். அப்படி ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. எங்களுக்காக பிரயாசப்பட்டங்கிற ஒரு வார்த்தை
அப்போ அந்த அம்மா வந்து கட்டாயமாக பவுல் போன்றவர்களுக்காக கொஞ்சம் நல்லா பிரயாசம் தான் பட்டிருக்கு வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும், இது கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும், எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும், எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களும், என் இனத்தாரும், என் இனத்தாரும், மூணாவது பாயிண்ட், என்னோட கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்றோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். இந்த அன்றோனிக்கு யூனியா இவங்க 2 பேரை பற்றி அங்கே சொல்லும் பொழுது அன்புக்குரிய சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க யார் தெரியுமா? அதாவது அப்போஸ்தலர்களில் பெயர் பெற்றவங்களாம். அது யார் அப்போஸ்தலர்கள்? அப்போஸ்தலர்கள்லேயே 12 பேர் தான். அப்போ இவங்க எப்படி அப்போஸ்தலர்கள் லிஸ்ட்டில் வந்திருக்க முடியும்? இதுதாங்க பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆராய்ச்சி. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வரக்கூடிய நிறைய பேர்கள் வந்து எந்த லிஸ்ட்டில் வந்தவங்களா, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து 12 பேர்த்த தவிர கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர்த்த என்ன செய்கிறாருன்னா நியமிச்சு போய் வேலை செய்யறதுக்கெல்லாம் போக சொல்கிறார் இல்லையா? அந்த குரூப்பில் வந்தவங்க தான் இந்த சில ரோமரில் வரக்கூடிய சில பேர். அதில் ஒரு சிலர் மட்டும் அவர் சொல்கிறார். அப்படி வந்தவங்க தானே. இதில் இவங்களுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காருன்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவங்க. ஆக்சுவலாக அப்போஸ்தலர்கள்ங்கிறது 12 பேர் தான். ஆனால் அந்த 70 பேர் ஏன் சொல்கிறாருன்னா, அவங்க அனுப்பப்பட்டவர்கள். அப்போ அதில் வந்து இவங்க ரொம்ப பெயர் பெற்றவங்களாக தான். அன்றோனிக்கு யூனியா. 2வது இவங்க வந்து பவுலுக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள்ள சத்தியத்துக்குள்ளே வந்தவங்க. பாரு, எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ள ஆனவர்கள். இதை பவுலே எவ்வளோ விட்னஸ் பண்ணுறார் பாரு. அடுத்தது என் இனத்தார். என் இனத்தார்னுங்கிறது யார்? பெஞ்சமின் கோத்திரம். பவுல் எந்த கோத்திரத்தில் வந்தவர்? பெஞ்சமின் கோத்திரம். ஸோ என் இனத்தாரும் என்னோட காவலில் கட்டுண்டவர்களும். ஸோ எதுக்காக இவங்களை வந்து அங்கே பவுல் நினைக்கிறார் என்று சொல்லி கவனிக்கும்போது, பவுலோட 7 முறை ஜெயிலில் இருந்திருக்காங்க இவங்கெல்லாம். அதாவது 7 முறைன்னா பவுல் 7 முறை ஜெயிலுக்கு போயிருக்கார். அதில் ஏதோ ஒரு சில டைமில் இவர் கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள நினைக்கிறார் பாருங்க. தன்னோட இருந்த தன்னுடைய பெஞ்சமின் கோத்திரம், தனக்கு முன்னாடி சத்தியத்துக்குள்ளே வந்தவங்க, அந்த ஏற்கனவே அனுப்பப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஜெயிலில் இருந்தவங்க. அப்போ இவங்களை எல்லாம் நினைக்கிறார் பாருங்க. அதனால தான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 11:23 வாசிக்கலாம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகம், அதாவது புத்தீனமாக பேசுகிறேன். நீங்கள் நான் அதிகம் பிரயாசப்பட்டவன், அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன். அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன். பல முறை ஜெயிலுக்கு இவர் போன போது இவரோடு இருந்த சகோதரர்களெல்லாம் எப்படி நினச்சி பார்க்குறாருப்பா இல்லையா? நம்மளாம் ஒரு குறிப்பிட்ட பொசிஷனுக்கு மேலே வந்துட்டோம்னாலே நமக்கு கீழே நம்ம கூட ஹெல்ப் பண்ணவங்க, நம்ம கூட இருந்தவங்க எல்லாத்தையும் நம்ம மறக்கக்கூடிய நிலைமையில் தான் இருப்பாங்க சைக்காலஜிக்கலி. ஆனால் இவங்கெல்லாம் பவுலெல்லாம் பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் அவர் நினச்சி பேர் சொல்லி அழைச்சி அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து அங்கே நினச்சிருப்பார். அடுத்து ரோமர் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். அந்த அம்பிலியாவை பற்றி சரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. பட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமர் 16:9 வாசிக்கலாம். கர்த்தருக்குள் நம்மோட உடன் வேலையாளாகிய. பாருங்க, எப்போதுமே இப்போ ஆரம்பிக்கும் போதே ஒன்றா கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள்னு சொல்லுவார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மோட உடன் வேலையாளாகிய, உடன் அப்படின்னு கோவர்க்கர் சொல்கிறார். உர்பான், அப்புறம் என் பிரியமான ஸ்தாக்கியும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போ இந்த உர்பான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன் நேம். இவங்கெல்லாம் ரோமாபுரியில் இருந்தவங்க போல் இருக்குது. அதனால் அந்த உர்பான்ங்கிறது ஆக்சுவலாக ஒரு ரோமாவனுடைய ஒரு நேமு. இவர் வந்து பின்னாடி மாசிடோனியாவில் ஏற்படுற சபைக்கு ஒரு கண்காணியாக அவர் வந்தார். ஒரு எல்டராக இருந்திருக்கார். யார்? இந்த உர்பான்கிறவர். அடுத்து இந்த ஸ்தாக்கி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பைசாண்டியம், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு இவர் வந்து நம்ம அந்திரேயா இருக்கார் பாருங்கள். அந்திரேயா தான் இவரை வந்து எல்டராக நியமித்தாராம் அந்த ஒரு சபைக்கு. இவங்க எல்லாரும் பாருங்கள், பவுலுடைய காலத்தில் வந்து அந்த வேலையை எங்கே செய்துட்டு இருக்காங்க. இவர் போகும்போதெல்லாம் அவரோட கம்பானியனாக இருந்திருக்கான். அதனால் இவர்கள் எல்லாம் நீங்கள் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பவுல் எழுதுகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரம். ஏற்கனவே இவர்களும் அதே மாதிரி தான் இந்த 70 பேர்த்தில் ஒரு வகுப்பாராக தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே கில்ங்கிற ஒருத்தர் வந்து
தன்னுடைய ரெஃபரன்ஸில் அவர் குறிப்பிடுறார். அடுத்து ரோமர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லேயை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லேயை. இது கொஞ்சம் பேர் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்கன்னா அப்பல்லோ நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலாக அப்பல்லோவை பற்றி சொல்ல, ஏன்னா அப்பல்லோ கூட அதிகமாக பவுல் பழகலை. ஆனால் இவர் கூட கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகி அப்பல்லோவை சில ரெஃபரன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு அப்பல்லோவை பற்றி தான் பேசுகிறார் போல் இருக்கு. ஆனால் அப்பல்லோன்னா அப்பல்லேன்னு வரலையே, அதனால அப்பல்லேன்னு ஒருத்தர் இருந்திருக்கார் போல் இருக்கு. அடுத்தது இன்னொருத்தர் அரிஸ்தோ பூலு, இங்கிலீஷில் அரிஸ்தோ போலஸ்னு பேர். பழைய ராஜாக்களுடைய லிஸ்ட்டில் அந்த மாதிரி சில ராஜாக்கள், டாலமைக்கு பின்னாடி வந்த சில ராஜாக்கள் பேர் இந்த அரிஸ்டோ போலஸ்னு பேர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமைக்கு வந்தவங்க தான் இவங்கெல்லாம். இந்த அரிஸ்டோ போலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரிட்டிஷ்க்கு வரைக்கும் போயிருக்கார் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு. ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மட்டும் அங்கே கொடுக்குறாங்க. இவர் ரெண்டுமே க்ரீக் நேம். ஆனால் இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் வரைக்கும் போய் அங்கே வேலை செஞ்சுருக்காருன்னு சொல்லி அங்கே நம்ம படிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமர் 16:11 வாசிக்கலாம். என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள். நற்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். நற்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்ட. இந்த நற்கீசுங்கிற வார்த்தை நம்ம அதிகமாக அந்த மலையாளி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் இனத்தானாகிய ஏரோதியானை அங்கே வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி. இதை யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இவர்களும் அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற அந்த 70 பேர் லிஸ்ட்டில் வரா பாருங்கள். இவங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்கு பின்னால் பவுலுடைய ஊழியத்தில் இவங்க ரொம்ப உதவியாக அவங்க இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த நர்கீஸுங்கிறவர் ரோமான் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்தவர். அவர் ஊழியத்துக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கார். ஆனால் இது சொல்லும்போது அவர் இறந்துட்டாராம். ஆனால் அவங்க வீட்டாரெல்லாம் அந்த சத்தியத்தில் இருந்துக்கிறனால நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருமே இல்லை, கொஞ்சம் பேர் கடவுளுக்கு உட்பட்டு இருந்திருக்காங்க, அவர்களை வாழ்த்துங்கள். ரோமரில் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேயாளையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். இப்போ 2 பேர் சொல்ற, கர்த்தருக்குள் பிரியப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். 2 பேருமே ஒன்றா இருக்க சகோதரிகளாம். ஸோ கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இக்கோனியா நாட்டை சேர்ந்தவர்கள். இவங்களும் ரோமிலிருந்து வந்ததாக அங்கே சொல்கிறாங்க. இவங்க இந்த 2 சகோதரிகளும் ஏழை ஜனங்களுக்கு ரொம்ப உதவி செய்துட்டு வந்திருக்காங்க. அதையத்தான் அங்கே ரோமரில் பவுல் நினைக்கிறான். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் அங்கே வாழ்த்துங்கள். அதே மாதிரி கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலையும் அங்கே வாழ்த்துங்கள். ஸோ இந்த 3 பேருமே இந்த முக்கியமான ஒரு வேலையை அங்கே செய்துட்டு இருந்ததுனால இப்போ வந்து அவர்களுக்கு வாழ்த்துங்கள்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது ரோமர் 16:13. இது கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா யார் இது? கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும். இந்த இடத்துல கவனிக்கும் போது இந்த ரூப்புங்கிறது யார்? இது இவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா. இந்த அம்மா இவங்களுடைய தாயார் வந்து பவுலுக்கு தாயாரான ஆக்சுவலாக ஒரிஜினல் தாயார் இல்லை, ஒரு தாயார் மாதிரி கவனிச்சிருக்கிறாங்க. அந்த ரூப்பினுடைய அம்மா பவுலை வந்து ஒரு தாயார் போல் ஒரு தாய் உள்ளத்தோடு கவனிச்சதுனால அவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயும் வாழ்த்துங்கள். யார் இந்த ரூப்பு என்று சொல்லும்போது கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்துட்டு இருக்கிற போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிரேனே பட்டணத்து சீமோன் ஒருத்தர் வந்து சிலுவையை சுமக்க வச்சாங்க இல்லையா? கவனிக்கலாம், வாசிக்கலாம் பாருங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டில். அலெக்சாண்டருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வளிய வருகையில் கொஞ்ச நேரம் சிலுவையை தூக்க வைக்கிறான். சிரேனே பட்டணத்து சீமோன், அது கூட தனியாக ஒரு சப்ஜெக்டாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அது கேட்டவங்க நீங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம். அப்போ பாருங்கள், சிரேனே பட்டணத்து சீமோன், அந்த சிரே பட்டணத்து சீமோனுடைய மகன் தான் இந்த ரூப்பு. அவங்க அம்மா தாங்க அந்த ரூப்பினுடைய தாய். அதுக்கப்புறம் ஊழியத்தில் அவங்க வந்து கிறிஸ்துவுக்கு பிறகு ரூப் எல்லாமே நல்ல ஊழியத்துக்குள்ளே வந்து அங்கே வேலை செய்யும் பொழுது அவங்க ஐடென்டிஃபை பண்ணது அப்போஸ்தலனாகிய பவுலை. அப்போ பவுலுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து ரூப்புவும் அவனுடைய தாயும் அவங்க ரொம்ப உறுதுணையாக இருந்ததுனால இங்கே பவுல் அவர்களை இப்போ என்ன செய்கிறாருன்னு நினைக்கிறார்.
கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயாரையும் என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அடுத்து ரோமர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் பாருங்கள், அசிங்கீருத்துவையும் பிலோகோனையும் எர்மாவையும் பத்ரோபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரர்களையும் வாழ்த்துங்கள். அடுத்தது பிலோலோகையும் யூலியாளையும் நேரேயையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்களையும் வாழ்த்துங்கள். சரி, பைபிள் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த வசனமும் நமக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாக்கும்னு சொல்லி, இப்போ இந்த பேரே நம்மளால் படிக்க முடியலையே, இந்த பேரை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வேணும் இல்லையா? ஆனால் கவனிங்க, இன்றைக்கி படிச்சிட்டோமா, இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு இதை படிக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா பல வசனங்கள் நம்ம பல சப்ஜெக்ட்டுக்கு திரும்ப திரும்ப படிப்போம், திரும்ப திரும்ப ரெஃபரன்ஸ் எடுப்போம். இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நமக்கு எந்த ரெஃபரன்ஸும் நமக்கு கொடுக்காது இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம அதை படிக்கவே மாட்டோம். இன்றைக்கி படிச்சிட்டோம் இல்லையா, இன்றைக்கி படிக்க வைக்கிறார் தேவன். காரணம் என்ன தெரியுங்களா? இவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனால் இவங்களுடைய பேரில் எங்கே வந்தாச்சு? நம்ம பேர் இல்லைங்க, ரோமர்லேயோ அப்போஸ்தலர்லையோ கொரிந்தியர்லையோ இவங்க பேர் இருக்குது. நம்ம பேர் கூட ஈஸியாக உச்சரிச்சிடலாம், இவங்க பேர் உச்சரிக்க முடியல. ஆனால் இவங்க உச்சரிக்க முடியாத பேராக இருந்தால் கூட இவங்க பேர்கள் எங்கே வந்தாச்சுப்போ? வேதத்தில் வந்திருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இவங்க தேவனுடைய சத்தியத்துக்காக ஏதோ ஒரு நல்ல காரியத்தை என்ன பண்ணியிருக்காங்க, செய்திருக்காங்க. இதை செய்யாமல் பவுல் இவர்களுடைய நாமங்களை, இவர்களுடைய பெயர்களை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம படிச்சிட்டோம், இனிமேல் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இவர்களுடைய பெயர்கள் ஏற்கனவே தேவன் குறிச்சிட்டார். இப்போ அதை வந்து நமக்கு வந்து என்ன செய்கிறார்னா அதை சொல்கிறார். பாருங்கள், இந்த பேர் சில நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பேர் வரணும்னு எவ்வளோ ஆசைப்படுவோம் தெரியுங்களா? ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்கனாலே அதில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஒரு நோட்டீஸ் வந்துச்சுன்னா அந்த நோட்டீஸில் நம்ம பேர் இருக்கா? எத்தனை பேர்? நான் சொல்கிறது உலக பிரகாரமான ஜனங்களே. அப்போது எப்படியாவது தங்களுடைய பேர் ஏதாவது ஒரு முன்னாடி வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் நினச்சிருப்பாங்களா நம்ம பேர் ரோமரில் வரணும் இவங்க நினச்சி வேலை செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? அப்படி நினச்சிருந்தாங்கன்னா இவங்க பேர் இங்கே வராது. அப்படி நினைக்காம தேவனுடைய நாமத்திற்காகவும் கிறிஸ்துடைய நாமத்திற்காகவும் பவுலோட சேர்ந்த அந்த ஊழியத்தை அவங்க உத்தமமாக செய்ததுனால தான் அவங்க பேர் வந்து இங்கே ரோமரில் அங்கே நமக்கு பதிவாயிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கலாம், இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. அடுத்தது பாருங்கள், இத்தனை பேர்கள் சொல்கிறார், பின்னாடி சில பேர்கள் சொல்லும்போது ரோமர் 16 வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் சொல்றார். ஒருவேளை இது ரோமர்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, இப்போ இந்த சகோதரர்கள் அந்த சகோதரர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் நீங்கள் பரிசுத்த முத்தத்தோடைய வாழ்த்துங்கள் அப்படின்னா, பழைய காலத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸில் எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது. சகோதரர்களாகட்டும் சகோதரிகளாகட்டும் அவர்கள் வந்து ஒருத்தர் நம்ம பார்க்கும்போதே அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அன்பு தங்களுடைய களங்கமற்ற அந்த அன்பை காட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துவாங்க. இப்போ கூட நம்முடைய ஃபாரின் சகோதரர்கள் எல்லாருமே சகோதரிகள் வந்து அப்படி தான் செய்வாங்க. நம்மெல்லாம் கருப்பாக இருக்கிறோம், அவங்க வெள்ளையாக இருக்கிறாங்க. ஆனால் அதை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அவங்க உண்மையான அன்போட, உண்மையான கிறிஸ்துவ அன்போட என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார்கள். அதுக்கு வந்து ஒரு என்ன இருக்குது, ஒரு தெய்வீக அன்பு அதில் இருக்கும், ஒரு சத்தியத்து நிமித்தம் இருந்த அன்பு இருக்கும். ஸோ மற்றதுக்கு இதுக்கு நமக்கு வித்தியாசம் நமக்கு தெரியும். அன்புக்குரிய சொல்ல இது என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா இதுக்குடைய விளக்கம் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் முத்தம் கொடுத்து கொள்ளுங்கள்ங்கிற அர்த்தம் அல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆழமான அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் தெரிவிங்க. இதை வந்து சில வார்த்தைகளாகவே பவுல் எழுதுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 16:20 வாசிங்க. சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். பரிசுத்தமான முத்தத்தோட என்ன செய்யுங்க, வாழ்த்துங்கிறார்கள். ஸோ இன்றைக்கெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட் ஆயிடுச்சு, சமூக விலகல். இப்போ நம்ம குழந்தைக்கு கூட முத்தம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி விலகி நிற்கிறோம். காரணம் அசுத்தம் வந்துருச்சு இல்லையா? இங்கே சொல்கிறார் இது பரிசுத்த முத்தம் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஒரு ஆழமான தெய்வீக அன்பை காட்டுங்க அப்படிங்கிறத இந்த வார்த்தைகளில் பவுல் சொல்கிறத கொஞ்சம் கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:12 வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். அடுத்தது இன்னொரு வார்த்தை பேதுரு இதை குறித்து எழுதுறா பாரு, 1 பேதுரு 5:14. ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. பவுல் பேதுரு எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஐடியா. இவங்க எல்லாருமே கிறிஸ்துடைய அன்பினால வளர்க்கப்பட்டவர்கள், வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால சபை மக்களுக்கும் தங்களுடைய அன்பை காட்டுறாங்க, அவர்களுடைய அன்பை இவங்க வாங்குறாங்க. இப்போ பாருங்க, இப்போ இத்தனை பேர்கள் எல்லாம் சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுத்த முத்தத்தோட நீங்கள் வாழ்த்து சொல்லுங்க. எப்போதுமே சகோதரர் வாழ்த்து சொல்கிறது என்ன அர்த்தம்? ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அவர்கள் சத்தியத்தில் நன்றாக இருப்பதற்கு நம்முடைய எல்லா பிரயாசங்களும் உண்டு, நம்முடைய அன்பு உண்டு, நம்முடைய ஜெபம் உண்டுங்கிறத வார்த்தையில் தெரிவிக்கிறது அல்லது நம்முடைய மனசில் அதை பதிவு செய்கிறது. இது எல்லாமே பரிசுத்த முத்தத்தோடைய வாழ்த்துங்கிறதுக்கு முக்கியமான அடையாளம். இவ்வளவு தூரம் சொல்லிட்டு ஒரு எச்சரிப்போட ஆரம்பிக்கிறார் பாருங்க. ரோமர் 16:17 வாசிங்க. அன்றியும் சகோதரரே. எப்படி ஆரம்பிக்கிறார்? அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏன் சொல்றாரு? ஒருவேளை இது ரோமர்களுக்குன்னு போச்சுனாலே அப்ப ரோமர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் தானே. அப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் ரோமர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அப்படியெல்லாம் நாமளும் நம்முடைய சூழ்நிலை இருக்கு. அப்போ இந்த வசனம் நமக்கும் தானே பொருந்தும் இல்லையா? நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமா பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. அப்படி இருப்பாங்களா சபையில்? நம்ம என்ன சத்தியம் சொல்லி கொடுத்தோமோ அல்லது என்ன சத்தியத்தை கற்றுக்கொண்டோமோ அதுக்கு விரோதமாக சில பிரிவினைகள் வருதுனாலே அது யாருனால வருதோ அவங்கள அந்த குரூப்பை சொல்கிறார். பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாருங்க, அவங்கள விட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, விலகிருங்கிறார். ஏன்னா அவங்களோட சேர்ந்து நம்ம புழங்க முடியாது. கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாகவே பிரிவினை. அதனால தான் யோவான் இதை குறித்து எழுதுகிறார் பாருங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனால், ஒரு குரூப் பிரிஞ்சு போனாங்களாம் சொல்கிறார் பாருங்க. ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்திருந்தாங்கன்னா நம்மோட நிலைச்சு நின்றுப்பாங்க. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அப்போது ஒரு சபை, அதில் உண்மையான சத்தியம் பேசிக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது இப்போ அதற்கு விரோதமாக பிரிவினை உண்டாக்குறவங்க யார்? எந்த வகுப்பார்? சத்தியம் சொல்கிறவங்க, சத்தியத்தின்படி நடக்கிறவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அப்போ எந்த வகுப்பார் தான் பிரிவினை உண்டாக்குவாங்க? முதல்ல கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு ஒரு யாரெல்லாம் வழி வைக்கிறார்கள் அவங்க தாங்க முதல். அப்போ சத்தியத்துக்கு விரோதமாக கீழ்ப்படியக்கூடாதுங்கிற நிலைமைக்கு போகிறோம். ஏன்னா நம்ம படிக்கிறோம்னு எபேசியர் 2:2 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தானுடைய வேலையே கீழ்ப்படியக்கூடிய நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை கீழ்ப்படியாமல் பண்ணுறது தான். இன்றைக்கி அதை தெளிவாக செய்கிறான். சாத்தான் கட்டப்பட்டிருக்கான்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு கொஞ்சம் வேலை செய்தா விடுறார். காரணம் என்ன? இவங்க கீழ்ப்படுகிறாங்களா கீழ்ப்படியலையா அவனை வச்சே தேவன் திருச்சபையை உருவாக்கிறார். இதுதான் நடந்துட்டுருக்கு. அப்போது என்ன செய்கிறாங்க? அநேக சகோதரிகளில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த மாதிரி கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாகவே தவறாக பேசுறது. அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஏன் அப்படி ஆகுதுன்னா, அவங்களுக்கு லேக் ஆஃப் லவ் அண்ட் ஹியூமிலிட்டி, ஒரு மனுஷத்தன்மையே இருக்காது, மனிதாபமானமே இருக்காது. ஹார்ஷ் அண்டு அன்கைண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா? எதுக்கு? தவறான வார்த்தைகள், தவறான பேச்சுக்கள் அதிகமாக பேசுவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா நரிகங்கிறார். பேக் பைட்டர்ஸ், ஸ்லாண்டரர்ஸ், பின்னாடி நின்று முதுகில் குத்துறவங்க, தவறாக பின்னாடி பேசுகிறவங்க, இந்த மாதிரி ஜனங்க தாங்க நிறைய பேர் சபையில் இருப்பாங்களாம். இவங்கனால தான் நிறைய பிரிவினைகள் சபையில் வருது. அப்படி யாராவது பிரிவினைகள் ஏற்படுத்தும் போது நீங்கள் அவங்க மத்தியில் இருக்க விலகிருங்கிறார். அடுத்த வசனம் நமக்கு அங்கே சொல்லும்போது பாருங்கள், ரோமர் 16:18 வாசிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் அந்த குரூப் எப்படி இருப்பாங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்யாமல், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க, தாங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும். பார்த்தீங்களா? நய வசனிப்பு, இச்சகமான பேச்சு, அப்படி பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களையே வஞ்சிப்பாங்களாம். நிறைய பேர் அப்படித்தாங்க புதுசாக சத்தியத்துக்குள்ளே வருவாங்க.
சத்தியத்துக்குள்ளே வரும்போது ஏற்கனவே இருக்கிற குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு தவறான சிந்தை, தவறான இதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. கடைசியில் என்ன ஆகும், அந்த மொத்த சபையே அழிஞ்சு போனான்னு போயிடும் சில நேரத்தில். அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தவறான வகுப்பார் இருந்தால் அவங்கள விட்டு நீங்கள் விலகிருங்க. அதனால தான் பிலிப்பியர் இவங்களை எது கூப்பிட்டு பேசுகிறாரு, இதெல்லாம் கமெண்ட்ரி எழுதியிருக்கான். இந்த மாதிரி வகுப்பாரை எது கூப்பிட்டு பேசுகிறாருன்னா நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கிறார். நாய்கள் தான் இப்படி தெரியுமா இல்லையா, கொடுக்குற கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வெடுக்குன்னு கடிக்குமா. அப்போ அந்த மாதிரி நாய்களாக தேவனுடைய ஒரு சூழ்நிலையில் சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. அதை குறித்து ஏசையா கூட எழுதியிருக்கார், இது ஜென்ரலாக எழுதியிருக்கார். இந்த மாதிரி குரூப்பெல்லாம் திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மெய்ப்பர். இவங்க வேலையே அவனவன் ஒவ்வொருவனும் தன் வழியையும் அவனவன் தன் மூளையிலிருந்து தன் பொழிவையும். சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த பூமியில் எதுவுமே பெருசு இல்லை. ஆனால் அங்கே ஒரு ரெகக்னிஷன் தேடுறது, சபையில் ஒரு பொறுப்பு அல்லது ஒரு அதிகாரம் அல்லது ஒரு பதவி, அந்த மாதிரி தங்களை உயர்த்திக்கிறதுக்கு, எல்லாத்துக்கு முன்னாடி பேர் வாங்கிறதுக்கு, இந்த மாதிரி தங்களை உருவாக்கிவாங்க. யாருமே தங்களை மதிக்கலாம், நாமளே நம்மளை மதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தாங்களே சில வேலைகள் எல்லாம் செய்வோம். ஸோ இவங்களை குறித்து தீர்த்து எழுதும் போது பாருங்கள், வாசிக்கலாம். 1 அதிகாரம் 9 வசனம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படிக்கு தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளி தீர்த்துவுக்கு அவங்க சொல்றாரு, எப்போதுமே நம்ம என்ன உபதேசம் பண்றோமோ அந்த உபதேசத்துக்கேற்ற வசனத்தை நன்றாக பற்றி கொள்ளணும். அநேகர் விசேஷமாக யார் தெரியுமா, விருத்த சேதனம் உள்ளவர்கள். யார் சொல்கிறார், ஞானஸ்தான் எடுத்தவங்களை பற்றி சொல்கிறார். வீண் பேச்சுக்காரராக இருக்கிறாங்க, அடங்காதவர்களாக இருக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்களா, மனதை மயக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய வாயை என்ன செய்யணும், இப்போ அடக்கணும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை தகாதவைன்னா சத்தியம் இல்லை, அதை தவிர மற்றதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார். இன்றைக்கி நிறைய குடும்பம் அப்படி போயிடுச்சான். தப்பாக சொல்லி சகோதரர்களை குறித்து, சபையினுடைய காரியங்களை குறித்து தப்பாக சொல்லி ஒரு குடும்பத்தையே கவித்திடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி இடர்லாய் போயிட்டாங்க நிறைய குடும்பங்கள். இவங்களை பற்றி தான் சொல்கிறார். இவங்களுக்கு நோக்கமே தங்கள் மேலே வரணும், மற்றவர்களை பிரிக்கணும், அந்த நோக்கம்தான். ஸோ இவர்களை பார்த்தா அவங்கள விட்டு விலகிருங்கிறார். அதே 12ஆம் வசனம் வாசிக்கலாம். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர்கள். பாருங்க, ஓயா பொய்யர்களாம் ஒரு குரூப் பாருங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த வசனம் பாருங்க, ரோமர் 16:19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். இப்ப சொல்றார், இப்போ ஒருவேளை ரோமருக்கு போச்சுன்னு வச்சுங்க, உங்கள் கீழ்ப்படிதல் எனக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் நீங்கள் எப்படி இருங்க, ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்ல, நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருங்க. நன்மை செய்யறதுல ஞானிகளாக இருங்க, தீமை செய்யறதுல பேதைகளாக இருங்க. பேதைகளாக இருங்கன்னு என்ன அர்த்தம், கொஞ்சமாக செய்யுங்க அல்லது தெரியாமல் செய்யுங்கன்னு அர்த்தமா. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, நீதிமொழிகள் 14:5. மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேணும்னு சொல்லும்போது பாருங்க, நன்மை செய்யறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஞானிகளாக இருங்க. தீமை செய்யறதுக்கு நீங்கள் பேதைகளாக அப்படின்னா தீமை செய்யாதீங்கிறார். ஏன்னா நம்மளை எப்படி அனுப்பிச்சிருக்காரு தெரியுங்களா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16 வசனத்தில், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்மளாம் யாருங்க, ஓநாய்களா ஆடுகளா? நம்மளாம் யார், ஆடுக. ஆனால் சபையில் நிறைய பேர் ஆடுகிற மாதிரி இருக்கிறது இல்லை, எது மாதிரி இருக்கிறாங்க, ஓநாய்கள் மாதிரி கடிச்சு கொதறிடுறாங்களா எல்லாத்தையும், இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் சொல்கிறார், சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாக இருங்கள். இதுக்கு நம்ம பல முறை விளக்கம் பார்த்துட்டோம். சர்ப்பங்களைப் போல அப்படின்னா வைஸ் ஆஸ் அ சர்பன்ட்னு இருக்கும். அப்போது சர்ப்பம் மாதிரி ஞானம்ங்கிறது எப்படி, சர்ப்பம் அதாவது ஒரு பாம்பு தனக்கு ஒரு பிரச்சனை வருதுங்கிற வைப்ரேஷன் அதிர்வுகளை தான் தெரிஞ்சுக்கும். அப்போது ரோட்டில் போகுது, ஒரு அதிர்வு வந்துச்சுன்னா உடனே திரும்பிடும். அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம பேசுறது, நம்முடைய செயல்பாடுகள், அதில் ஏதாவது ஒரு தீமை விளையுது, ஒரு அதிர்வு தெரிஞ்சதுன்னா உடனே என்ன செய்யணும், அதை பேசக்கூடாது, அதை செஞ்சிடக்கூடாது. அவ்வளோ ஞானமாக இருக்கணும். அதே மாதிரி புறாவை போல கபடற்றவர்கள். அப்போ புறாவுக்கு கபடு இல்லையா அப்படின்னா இந்த வசனம் அப்படி தான் இருக்குது. அப்போ குருவிக்கு கபடு இருக்கா? யோசனை பண்ணி, குயிலுக்கு
அப்போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்? இதுக்கு ஒரு நம்முடைய மூத்த சகோதரர்கள் வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் ரீசன் கொடுத்தாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பட் இருந்தாலும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதாவது எல்லா பறவைகளுக்குமே இந்த பித்தப்பைன்னு ஒன்று இருக்கும். அதாவது வயிற்றுக்குள்ளே போகிற உணவுகளை அது கெட்டது நல்லது பிரிக்கிறது. ஆனால் புறாவுக்கு அந்த பித்தப்பை இல்லையா. அப்போது அது ஏற்றுக்கும் போதே, உணவை ஏற்றுக்கொள்ளும் போதே நல்லதை மட்டும்தான் ஏற்றுக்குமா. ஒருவேளை அது வந்து அதுக்கு ஒவ்வாத சில உணவுகள் வந்து அப்போவே அது துப்பிடும், உள்ளுக்குள்ளேயெல்லாம் போகாதா, போய் அஜீரணமாய் பிரச்சனைகள்லாம் வராது. அப்போ புறாவுக்குள்ளே போகிறதே அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்காது, அந்த அசுத்தம் இருக்கா இல்லையா. ஒருவேளை அதை பற்றி அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கல் ரீசனில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் உள்வாங்கிடக்கூடாது. கெட்ட ஆலோசனை, கெட்ட போதனை, கெட்ட குணம் எதுவுமே உள்ளே போயிடக்கூடாது. போனால் சத்தியம், வசனம், நல்லது மட்டும்தான் போகும். அப்போ நல்லது மட்டும் ஏற்றுக்கிட்டால் உள்ளே எப்படி இருக்கும்? ஒரு நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷமாக இருதயத்திலிருந்து நல்லதையே எடுத்து காண்பிக்கிறான். படிக்கிறோமா இல்லையா? அதே தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து நன்மை செய்கிறதுல ஞானிகளாகவும் தீமை செய்கிறதுல பேதைகளாக இருக்கும். அப்போது அப்படி இருந்தால் ரோமர் 16:20 இது நம்ம வந்து நம்ம ஸ்திரீயின் வித்து சப்ஜெக்டினுடைய கடைசி கன்க்ளூடிங் வசனமே இதுதான். பல சந்தர்ப்பங்கள் இந்த வசனம் படிச்சிருக்கோம். பட் இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து நம்ம இப்போ கவனிக்கும் போது இது ரோமர்களுக்கு சொல்லும்போது அந்த வசனம் எப்படி, எந்த கோணம், ஒருவேளை இது நமக்கு இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், இரண்டையும் நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக. அப்போ சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே மிதித்து நசுக்கி போடுவார். இது வந்து அன்னைக்கு இருந்த ரோமர்களுக்கு இது பொருந்துமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கமெண்ட் எழுதியிருக்காங்க. அன்னைக்கு பெரிய சாத்தானே ரோம் தானா. அப்போ அந்த ரோமில் வந்து ஏற்பட்ட பிரச்சனையினால தான் சத்தியம் அதிகமாக வெளியே போகாமல் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரோம பேரரசே விழுந்தது இல்லையா. அதை வேலை ஒரு வேளை சொல்லியிருக்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. பட் அது வந்து நம்ம ஆவிக்குரிய பொருளை நம்ம பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள்ங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும்? ரோமாபுரி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பொருந்துமா, அல்லது மற்ற எல்லா பரிசுத்தவான்களுக்குமே அது பொருந்துமா என்று சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலேயே கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்ட பவுல் ரோமாபுரி உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாக்கணும் இப்படி ஆரம்பிக்கிறார். அப்போ இது வந்து ரோமாபுரிக்கு மட்டும்தானா? அப்போ கொரிந்து பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னா கொரிந்து பட்டணத்தில் அவங்களுக்கு தானா? அப்படின்னா இது நம்ம படிக்க வேண்டியது இல்லையே. புரியுதுல? அப்போது என்ன புரிஞ்சுக்கலாம், கொரிந்து பட்டணத்துக்கு அவர் அனுப்புகிறாருன்னா கொரிந்து பட்டணத்தில் என்ன நிலைமை இருக்கோ அந்த நிலைமை நமக்கு இருக்குது. ரோமர்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை நமக்கு இருக்குது. அப்போ அந்த கவுன்சிலிங் யாருக்கும் தான்? நமக்கும் தான். இப்போ நமக்கு எடுத்துக்கலாம். விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கடைசி கால பாத அங்கங்கள் அவங்கள பற்றி சொல்லப்பட்ட வசனம் சீக்கிரமாய், அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது யாருக்கு தெரியுமா பொருந்தும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரோம பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அது பொருந்துகிற வசனம் இல்லை, நமக்கு தான். சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் உங்கள் கால்களின் கீழே சாத்தானை மிதிச்சிருவாராம். இப்போ ஆக்சுவலாக பவுல் காலத்திலேயே அவங்க வந்து தேவனுடைய சத்தியத்துக்குள்ள ஒரு சிலர் கொண்டு வர்றது எப்படி சொன்னாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 26:18 வாசிக்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு. பார்த்தீங்களா, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய திருப்பும்படி நீர் அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு. அப்போது ஒரு சத்தியத்தில் இல்லாத ஒரு சகோதரருடைய கண்ணை திறந்துட்டாலே இருளுக்குள்ளிருந்து அவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாதிரி சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து. அப்போ எத்தனை வருஷங்கள் எத்தனை ஜனங்களை தங்களுடைய அதிகாரத்தில் வச்சுருந்தாங்க. சாதாரண ஒரு மனுஷர் மாதிரி இருந்து போய் அந்த அதிகாரத்திலிருந்து வெளியெடுக்கிற இல்லையா, அது எவ்வளோ பெரிய தோல்வி தெரியுங்களா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவும் முதல் வருகையில் சொன்னார், சாத்தான் மின்னலை போல விழுகிறத நான் பார்க்குறேன். நான் படித்தோம் இல்லையா. அப்போது இது அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவர்கள் ஆரம்பித்து ரொம்ப விமர்சையாக செய்த அந்த ஊழியத்தில்
நிறைய ஜனங்கள் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அது ஆறுதல். உங்கள் காலில் போட்டு நீங்கள் மிதிச்சிருவீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவனுடைய ஐடியா, அவனுடைய தவறான போதனைகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் தலைக்கு மேலே வச்சுருந்தீங்க, இப்போ அதெல்லாம் ஒரு குப்பை தொட்டி மாதிரி உங்கள் காலுக்கு கீழே நீங்கள் கொண்டு போயிடுவீங்க, நீங்கள் மிதிச்சிருவீங்க. அவனுடைய ஐடியாவை மிதிக்கிறது யாரை மிதிக்கிற மாதிரி தான், சாத்தானை மிதிக்கிற மாதிரி தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும், பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது இன்னைக்கு கிறிஸ்துடைய 2ஆம் வந்திருக்குதல் அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பம். இதில் 2 வகையான புரிந்து கொள்ளுதல் இருக்குது. புரிஞ்சுக்கலாம், கவனிங்க. இயேசு கிறிஸ்து இப்போது 2ஆம் வருகையில் வந்திருக்கார். இப்போ அவர் எங்கே இருக்கார்? அட்மாஸ்பியர், அந்த ஒரு நிலைமை நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் அவரு கூட இருக்காங்க. அவங்களும் எங்கே இருக்காங்க? இந்த ஆகாயம், ஏர் சொல்லக்கூடிய இந்த ஆகாயம். சாத்தான் எங்கே இருக்கான்? அவனும் இந்த ஆகாயத்தில் தான் இருக்கான். ஏன்? அவன் ஆகாயத்து அதிகார பிரபுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எங்கே இருக்கோம்? அவனுக்கு கீழ் இருக்கோம். இப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த சபை, சாத்தான், இப்போ திருச்சபை. இப்போ கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்த சபையும் சாத்தானுக்கு மேலையா சாத்தானுக்கு கீழையா? நம்மளே சொல்லிடலாம் இல்லையா? மேலே தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்போ உண்மையாலுமே இப்போ உயிர்த்தெழுந்த திருச்சபை சாத்தானுக்கு மேலே. அப்போது சாத்தான் யாருக்கு கீழே வந்தாச்சு? இப்போ உயிர்த்தெழுந்த திருச்சபையினுடைய கால் கீழே. இந்த வசனம் கரெக்டாக இப்போ பொருந்தி வருதுங்களா? சாத்தானை உங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுவார். இது உயிர்த்தெழுந்த சபைக்கு பொருந்தும். உயிரோடு இருக்கிற சபைக்கு எப்படி பொருந்தும் என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உயிரோடு இருக்கிற சபைக்கும் இப்போ சாத்தான் எங்கே தான் இருக்கான்னு தெரியுமா? கீழே தான் இருக்கானா. எப்படி என்று சொல்லி கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது, தொடக்கத்திலிருந்தே சாத்தான் வந்து தேவனுடைய பிள்ளைகளை மிரட்டினது உயிரில் தான். உயிர் போயிடும். நிறைய பேர் பயந்தாங்க, நிறைய பேர் உயிரையே கொடுத்தாங்க. இப்போ சாத்தானால் ஜெயிக்க முடியல. கடைசி கால பாத அங்கம் கூட சில பேர் இருப்பாங்களாம். இரத்த சாட்சியாகி மறிக்கக்கூடிய அளவுக்கு தங்களை மிக உறுதியோட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சிலர் இருப்பாங்க. கடைசியில் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் பாருங்க. நிறைய பேர் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்காங்க, வைராக்கியம் பாராட்டுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். யார் உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்போ தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாளில் நடக்கும் பாருங்க. அப்போ தெரியும் யார் உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக மாம்சத்தில் இருக்கிறாங்களோ அவங்க சாத்தானுக்கு கீழே போயிடுவாங்க. ஏன்னா அவர்களை சாத்தான் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குதுங்க. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், அவமானப்படுத்தி பார்க்குறான், பல்வேறு வகையான கீழே தள்ளி பார்க்குறான், அந்த ஊழியத்தையே முடக்க பார்க்குறான், கெடுக்க பார்க்குறான். ஆனால் எதுவுமே நடக்கிறதில்லை. யார் மூலமாக செய்கிறான் தெரியுங்களா? வெளியில் இருக்கிற ஜனங்கள் மூலம் இல்லை, சகோதரர்கள் மூலமாகவே இது நிறைய பேருக்கு நடக்குது. அப்படி நடக்கும்போது உண்மையாலுமே மெய்ய உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற தேவனை உறுதியாய் பற்றிருக்கிறவனை தேவன் காத்துக்கொள்வார் படிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மனநிலையில் கடைசியாக யார் வர்றாங்களோ அவர்கள் மரணத்துக்கும் தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலை பெற்றிருப்பாங்க. சாத்தான் அவங்கள தொடக்கூட முடியாது. அப்படியே அவங்க சாகணும்னா தேவனுடைய அனுமதியோடு அவர்கள் இந்த பூமியில் தங்களுடைய ஜீவனை தேவனுக்கென்று ஒரு இரத்த சாட்சியாக கூட மறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா மரணம் அவர்களை அணுகும்போது சாத்தான் அவங்க பக்கத்திலே இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தாங்க. அதை தான் சொல்கிறார், உங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுவார். அப்படின்னு புரிஞ்சுங்களா? என்னென்னவெல்லாம் சொல்லி மிரட்டினானோ நமக்கு மேலிருந்து மிரட்டுற மாதிரி இருக்கும். அதையை நம்ம மேற்கொண்டுட்டோம்னா இப்போ சாத்தான் நமக்கு கீழே வந்த மாதிரி தான். அவனால் எதுவுமே பண்ண முடியாது. இதைத்தான் சொல்கிறார், உங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுவார். இதை ராயிரமாண்டு அரசு சப்ஜெக்டோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது கவனிச்சு பாருங்கள். தொடக்க காலத்தில் ரோமர்கள் கவர்மெண்ட்டை இவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு நல்லா வரக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்களை வெட்டி சாச்சிட்டே இருந்தான். ஜெயம் ஜெயம் ஜெயம். அவனுக்கு ஒவ்வொரு தேவனுடைய மாற்றையர் பிள்ளைகள் தியாகிகள் எல்லாம் சாகும்போது ஜெயிச்சு உட்கார்ந்தான். இப்போ என்ன நடந்துக்கு தெரியுங்களா? யாரெல்லாம் இவன் சத்தியத்தின் நிமித்தம் கொன்றானோ
அத்தனை பேர் அவனுக்கு மேலே போய் உயிரோடு நின்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கி அதுதாங்க நடந்திருக்கு. இன்றைக்கி எவனை விழுங்கலாமோ என்று பயந்து நடுங்கிட்டு யாரையும் கொஞ்சம் பலவீனத்துலேருந்து அடித்து கீழே தள்ளிடுறான். பயம் வந்துருச்சு. தனக்கு கொஞ்ச காலம் முண்டு. ஏன்னா அவன் யாரெல்லாம் கொன்றானோ அத்தனை பேர் அவனுக்கு மேலே கிறிஸ்துவோட நிற்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு உயிர்த்தெழுதல் பாருங்க சாத்தானுக்கு மேலே. இப்போ அவர்களை இவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பார், என்னுடைய சகோதரர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க, உன்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும், பண்ணிக்கோ. அவர்களை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் மேலே வந்து எங்களுடைய மனநிலையில் எப்படி இருக்கிறோமோ அதே மனநிலையில் உயிரோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்கள் உனக்கு மேலே தான், உனக்கு கீழே இல்லை. இதை எந்த அளவுக்கு தைரியமாக சொல்லுவாங்கங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசமான வாழ்க்கை இந்த பூமியில் தொடர்ந்து இருக்கணும். இதையை நமக்கு சொல்கிறதுக்கு தாங்க இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்களுடைய பட்டியல் இவங்கெல்லாம். ரோமரில் இப்போ பார்த்தோம் இல்லையா, இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா? ஜெயிச்சவர்களுடைய பட்டியல். இதில் என்ன விஷயம்னா சீக்கிரமாகவே இதை முடிச்சிடறேங்கிறேன். த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ நமக்கு தான் அது பொருந்தும். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாக உங்கள் கால்கணிக்களை நொறுக்கி போடுவார். இதை சொல்லிவிட்டு இப்போ அடுத்தது பாருங்கள், ரோமர் 16. ஆக்சுவலாக பார்த்தா இதுதான் கடைசியாக வர வேண்டிய வசனம். பட் இருந்தால் கூட இந்த ஆர்டரில் நம்ம பார்க்குறதுனால அடுத்து நம்ம போகிறோம். ரோமர் 16:21 வாசிக்கலாம். என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சோசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும். நமக்கு ஏற்கனவே தீமோத்தேயு எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆனார்னு படிக்கிறோம் இல்லையா? தெர்பை பட்டணத்துக்கு வரும்போது அங்கே வந்து ஒரு கிரேக்கன், ஒரு யூத ஸ்திரீ, அவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்த தீமோத்தேயு. அவர் வந்து அவங்க சந்தித்து தீமோத்தேயுவை தன்னுடைய மகனாகவே கடைசியில் அவர் தத்தெடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஜனங்களுக்காகவே, அந்த யூதர்களுக்கு இடரக்கூடாதுங்கிறதுக்காகவே தீமோத்தேயுக்கு அவர் என்ன செஞ்சார்? அவர் வந்து அங்கே விருத்த சேதனை பண்ணதையெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ அதிலிருந்து அங்கே தீமோத்தேயு உடன் கூடவே இருந்து வேலை செய்கிறார். இன்னொருத்தர் யாருன்னா லூகி, என் இனத்தாராகி, அவருடைய அந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்து லூகி, லூசியன் பேர். இவர் வந்து அந்தியோகியாவில் ஊழியர் செஞ்சவர். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் சினேரே ஊரானாகிய லூகியும் பார்த்தீங்களா? அந்தியோகியா பட்டணத்தில் இவர்கள் எல்லாரும் பவுல் கூட இருந்து ஊழியம் செஞ்சவங்க. அப்போஸ்தலரில் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா அந்தியோகியா பட்டணத்தில் பர்னபா, நீகர் எனப்பட்ட சிமியோன், சிரேனே ஊரனாகிய லூகி அப்படின்னு சொல்கிறார். இவரை தான் அவர் நினைவு கூறார். இவங்களெல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்க. அடுத்தது யாசோன். இந்த யாசோனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய கலகம் அங்கே வந்ததுன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? அப்போ வரும்போது அங்கே விசுவாசியாத யூதர்கள் வைராக்கி கொண்டு வீணராகிய சிலர் பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைச்சிக்கிட்டான். ஏன்னா யாசோன் இவங்களுக்கு கொஞ்சம் பவுலுக்கெல்லாம் இடம் கொடுத்தாருன்னு அவரை வந்து வளைச்சி அவரை வந்து கேப்சர் பண்ணி வச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாசோன் வந்து கொஞ்சம் ஜாமீன் கொடுத்து தான் என்ன பண்ணாருன்னா அங்கே வெளியே வந்தார்னு சொல்லி பார்க்குறோம். இந்த யாசோனை இப்போ நினைவு கூறார். வாசிக்கலாம் 6ஆம் வசனம். அவர்களை காணாமல் யாசோனை சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்போ சொல்லி ஒரு ஜாமீன் கொடுத்தா வெளியே வரப்படுறாங்க. இந்த யாசோனை தான் இப்போ வந்து அவர் வந்து சொல்கிறார். இதில் வரக்கூடிய 2-3 பேர்கள் கூட லூக்காவில் படித்தோம் இல்லையா? அந்த 10ஆம் அதிகாரத்தில் வர்றவங்க தான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு, இந்த கலகத்தில் யாசோன் இவங்களை ஏற்றுக்கிட்டானுங்கிறதுக்காகவே யாசோனை வந்து பிடிச்சி வச்சுட்டான். அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு யாசோன் இந்த பவுலுக்காக. ஸோ இவங்களெல்லாம் அவர் நினைவு கூர்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு முன்னாடி வர 2 பேர் கூட இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வர அந்த 70 பேர்த்தில் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம கவனிக்கும் போது பாருங்கள், ரோமர் 16:22 வாசிக்கலாம். இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் விளக்கம் பாருங்கள். இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போ இது யார் எழுதலை? இந்த நிருபத்தை யார் எழுதலைன்னு புரிஞ்சுக்கலாம். பவுல் எழுதலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.
ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த நிருபத்தை அவர் கையில் எழுதினார், அதை டிக்டேட் பண்ணவர் பவுல். அதை சொல்கிறார். வந்து என்னால் இப்போ எழுத முடியல, அதனால் தெர்தியூவை வச்சு நான் எழுதுகிறேன்னு சொல்லி அந்த டிக்டேட் பண்ணி பவுல் வந்து எழுதினார். அதை வந்து நமக்கு ரெஃபரன்ஸாக கொடுக்குறாங்க. ஆனால் தெர்தியஸ் தான் அந்த பவுல் அதை எழுதியிருக்கார். அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு, கவனிங்க, என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான் அப்படின்னு சொல்கிறார். பட்டணத்து உக்ரானக்காரனாகிய எரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார். அப்போ என்னையும் சபையும் உபசரித்து வருகிற, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோமருக்கு எழுதின இந்த நிருபம் 16ஆம் அதிகாரம் இருக்கு இல்லையா, இதை தெர்தியஸ் வந்து எங்கேருந்து தான் எழுதுகிறாருன்னா இந்த காயுனுடைய வீட்டிலிருந்து தான் அவர் வந்து எழுதுகிறாராம். யார் இந்த காயு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எபேசு பட்டணத்துலலாம் பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது அப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் 19:29 வாசிக்கலாம். பட்டணம் முழுவதும் கலக்கத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியர் ஆகிய காயுவையும் அரிஸ்தார்க்குவையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு. காயு யாருன்னா அந்த இவர்களோட நிறைய பேர் பவுலோட ஊழியம் பண்ணுறதுக்கு கூட வந்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியஸ்தர் தான் இந்த காயு. அப்போ பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்த போது பவுலுக்கு வழித்துணையா இவங்க எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள், பெரேயா ஊரானாகிய சொபத்தாரும் தெசலோனிக்கேயர் அரிஸ்தர்க்கு செங்குந்து தெர்பீனாகிய காயு இவங்க எல்லாரும் ஆசியா நாடு வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பார்த்தீங்கன்னா வழித்துணையாக அங்கே வந்ததை நம்ம படிக்கிறோம். காயுவை பற்றி சொல்லும்போது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:14-15. என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுக்கல. அப்படின்னா காயுவுக்கு யார் தான் ஞானஸ்தானம் கொடுத்ததா புரிஞ்சுக்கலாம், பவுல் தான் கொடுத்ததா புரிஞ்சுக்கலாம். அதனால தான் சொல்லும்போது அதனால் இவர் கூடவே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் வந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த ஒரு சகோதரன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எரஸ்து, பட்டணத்து உக்ரானக்காரனாகிய எரஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இவர் யாருன்னா அந்த பட்டணத்தில் வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருந்துரு. உக்ரானக்காரனுங்கிறதே இப்போ சாம்பர்லியன் ஆங்கிலத்தில் சொல்லுவான், ஒரு முக்கியமான போஸ்டில் இருந்திருக்காரு. அவர் வந்து பவுலுக்கு அங்கே உதவி செஞ்சுருக்கார். ஆனால் கூடவே வரல. அதனால தான் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது எரஸ்து கொரிந்து பட்டணத்திலேயே அவர் இருந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது அந்த குவர்த்து, இவங்க எல்லாருமே பவுலோட அங்கே ஊழியம் செய்தவர்கள். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்போ பாருங்கள், கன்க்ளூடிங் வசனம் கொடுக்குறார். ஆதி காலம் முதல் அடக்கமாக இப்பொழுது, அதாவது தொடக்கத்திலிருந்தே தெரியாமல் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும், அப்போ ரொம்ப நாளாக மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு, இப்போ தேவனுடைய கட்டளையினால் இப்போ வெளியரங்கமாக இருக்கிற சகல ஜாதிகளும் விசுவாசிக்கிறதுக்கும் கீழ்ப்படுகிறதற்கும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாக இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞான உள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எப்படியா முடிக்கிறார்ப்பா. அப்போது இதனுடைய சாராம்சத்தை இன்னும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, ரொம்ப நாளாக மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின சத்தியம், அது இப்போ தீர்க்க தரிசனங்களின் மூலமாக இப்போ நான் வெளியே சொல்கிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒன்றான மெய்க்கடவுள் இருக்கார் பாருங்க, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இந்த ஒரு ஆகமத்தை அவர் முடிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதில் என்ன இந்த ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் இப்போ வந்து என்ன நம்ம முக்கியமாக நம்ம நினைவு கூறலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலோட ஊழியம் செய்த, அவரோட கஷ்டப்பட்ட, அவரோட உறவாடின நிறைய சகோதரர்களை இவர் நினச்சி இவர்களெல்லாம் பரிசுத்த முத்தத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துங்கள். இன்றைக்கி அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க பேரை நம்ம படிச்சிட்டோம் இல்லையா. காரணம் பவுல், அவருடைய ஒரு நன்றி உணர்வு, அவருடைய ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சபை மேல் இருக்கக்கூடிய அக்கறை, அன்பு. ஸோ இது நம்ம படிக்கிறதுனால நமக்கு இதில் என்ன பிரயோஜனம், இந்த கடைசி அதிகாரத்தை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஞாபகம் வைக்கலாம், நம்ம என்னைக்கு சத்தியத்துக்குள்ளே வந்தோமோ அன்னையிலிருந்து இந்த சத்தியத்தில் நம்ம நடப்பதற்கும்
புரியுதுங்களா? முன்னேறுவதற்கும், அப்புறம் நம்மை சீர்படுத்துவதற்கும், சிறப்படுத்துவதற்கும், ஆறுதல் படுத்துவதற்கும், நம்ம சத்தியத்தில் நல்லா வளர்த்துறக்கும் நம்மளை சுற்றிலும் நிறைய மூத்த சகோதரர்கள், அப்புறம் இளைய சகோதரர்கள் கூட இருக்கலாம். நிறைய பேர் நம்மளை சுற்றியில் இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? என்னைக்காவது இவர்கள் எல்லாம் நம்ம நினச்சிருக்கிறோமா? இப்போ என்ன தெரியுங்களா சூழ்நிலை, நிறைய பேர் புதுசாக சத்தியம் கேட்டு வரும்போது ஒரு சிலர் நல்ல பெருசாக நல்ல பேச்சாளர் கூட ஆயிடலாம். உடனே என்ன வந்துடுதுன்னா, அதாவது நம்ம வந்து அப்படியே நல்லா நம்முடைய திறமையினால நல்ல பெருசாக ஒரு பேச்சாளர் ஆயாச்சு, எல்லா பக்கம் நம்ம ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படி நினைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள், அதுக்கு யாரெல்லாம் எந்த வகையில் துணையாக இருந்தார்கள், அந்த மாதிரி ஒரு எண்ணமே இப்போ வர்றதில்லைங்க. எல்லாம் அப்படியே நம்ம தனியாக அப்படியே முளைச்சி வந்துட்ட மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. எப்போதுமே நம்மை வழிநடத்தினவர்கள் எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருக்கணும். நமக்காக கஷ்டப்பட்டவங்க, நமக்காக நிறைய துன்பப்பட்டவங்க உள்ள மனசில் இருக்கணும். புரியுதுங்களா? அதெல்லாம் பவுலுக்கு இருந்தது. இதில் இன்னொரு விஷயம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு உதவி செய்தவர்கள், தங்களுக்கு கழுத்தை கொடுத்தவங்க, இவங்களை பற்றியே ஞாபகமாக எழுதியிருக்கார். அதே சமயத்தில் பவுலுடைய இன்னொரு பகுதி பாருங்க, அவர் வந்து என்ன சொல்றார், நிறைய கள்ளச் சகோதரர்களால் வந்த மோசங்களிலும் எழுதுகிறார் பாருங்க. கள்ளச் சகோதரனால் வந்த மோசங்களிலும், மற்ற சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அவங்க பேர் ஏன் சொல்கிறாரான்னு பாருங்க. ஏன் சொல்லலை? அதுதான் பவுலுடைய ஒரு விஷயம். நன்மையை மட்டும்தான் அவர் பார்க்குறார், தீமையும் பார்க்கல, தீமை செய்தவர்களையும் அவர் பார்க்கல, தீமையும் நினைக்கல, தீமை செய்தவர்களையும் நினைக்கல. அதே மாதிரி தான் இன்றைக்கு நமக்கு நன்மை செய்தவர்களை நினைக்கலாம், தீமை செய்தவர்களையும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம பக்குவப்படலை இன்னும். அப்படி நினச்சோம்னா அந்த அவர்கள் செய்த தீமை முன்னாடி வரும், அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி வருவாங்க, மறுபடியும் ஒரு வெறுப்புணர்வு தான் வரும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், நன்மையவே நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும். பவுல் அதை வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறார். நம்ம கூட நமக்கு சத்தியத்தில் உதவி செய்த நிறைய சகோதரர்கள் இருக்கலாம், மூத்தவர்கள் இருக்கலாம், இளையவர்கள் இருக்கலாம். எல்லாரையும் நம்ம வந்து நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய மனநிலை இருந்தால் மட்டும்தான் நாமும் இத்தகைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம போக முடியுங்கிறது இந்த அதிகாரத்தில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ரோமர் அதிகாரம் இத்தோடு முடிவடைகிறது. இனி அடுத்தது நம்ம வந்து வேறொரு முக்கியமான சில பாடங்களோட நம்ம மறுபடியுமாக நம்ம தேவனுடைய சத்தியத்தில் நம்ம சந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.